பணம், சொத்து, காசுக்காக மட்டுமே எல்லா கிரிமினல் வேலையையும் யோசிச்சு செய்கிற சக்தி வேலை நிச்சயமாக திருத்தவே முடியாது அப்படின்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குமார், வண்டியை எடு, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குமரவேலு யாருப்பா அந்த முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்ல, டேய் மகனே, எனக்கு வெடிய வெடிய தூக்கமே வரமாட்டேங்குது. அண்ணன் சொத்தை பங்கணும்னு சொன்னதுலேருந்து என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிகிறாரு. உடனே குமரவேலும், அப்பா அதுக்கு இப்போ யாரை பார்க்க போனால் அது சரியாகும்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. டேய் முதல்ல லாயரை பார்ப்போம், அதுக்கப்புறம் யாரை பார்க்கணுமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிக்கிறாரு சக்திவேல். அதே சமயம் லாயரோட வீட்டுக்கே வண்டியை விடுடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நேராக வக்கீல் வீட்டுக்கு போகிறாங்க சக்திவேலும் குமரவேலும். அப்போ வாங்க சார் வாங்க, இன்னைக்கு 10 மணிக்கு நானே நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு, நீ வருவையா, ஆனால் என் அண்ணன் எந்த எண்ணத்தில் இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியலையே. ஆமாம், சொத்தை எப்படி பங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், கடைசியில் நானாக வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு அங்கே சொல்லிக்கிறேன்னு சொன்னார் சார் அப்படின்னு லாயரும் சொல்ல, உடனே சக்திவேல், யோ நானும் அந்த வீட்டு ஆள் தான், என் அண்ணனுக்கு அடுத்தது அந்த வீட்டில் நான் தான் பெரிய மனுஷன், அது உனக்கு தெரியும் தானே. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே ஆண் வாரிசு அப்படிங்கிறவன் என் புள்ள குமரவேல் மட்டும்தான், அதுவும் தெரியும் தானே. அப்புறம் என்ன என்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த தயங்குற அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே குமரவேலு அதானே அப்படின்னு தான் கையில் போட்டிருந்த காப்பை முறுக்கிறாரு. ஏதோ அடிக்க வர்றது மாதிரி சைகை பண்ணிட்டு லாயரை பார்த்துட்டு, உடனே என்ன தம்பி நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நான் படித்து ஒரு கோர்ட்டில் வாதாடுற லாயர் என்கிட்ட என்னமோ அடியாள் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு குமரவேலை பார்த்துட்டு அங்கே லாயரும் மிரட்ட, யோ முதல்ல விஷயத்த சொல்லியா அப்படின்னு கழுத்தில் கத்தி வைக்கிறாரு சக்திவேல். உடனே லாயரும், சொல்லிடுறேன் தம்பி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு முத்துவேல் எழுத சொன்ன மாதிரி பத்திரம்லாம் ரெடி பண்ணுறதுக்கான ரைட்டிங்கை எழுதி வச்சுருக்காரு. அந்த பேப்பரை படிக்கிறாரு. இதில் தம்பி 4 பங்கு சொல்லியிருக்காரு உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்கிற 4 பங்கா, எப்படி நான் என் அண்ணன் மீறினா பழனி இருக்கான் கூட, அப்போ 3 பேர் தானே ஆச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி அப்புறம் உங்கள் தங்கச்சி கோமதிக்கு ஒரு பங்கு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே லாயரும். உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன லாயரை சொல்கிற, கோமதிக்கு சொத்துல பங்கா, அவளே ஓடி போய் எங்கள் அப்பா மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்தவ, அவளுக்கு போய் சொத்துல பங்கா, அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தம்பி கழுத்திலிருந்து கத்தியை மட்டும் கொஞ்சம் எடுங்க தம்பி, எதுவாக இருந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கங்க, அவர் சொன்னபடி தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு லாயரும் சொல்லிட, உடனே சக்திவேலும் கழுத்திலிருந்து கத்தியை எடுத்துட்டு, டேய் குமார், இந்த கத்தி வைக்க வேண்டியது இங்கே லாயரோட கழுத்தில் இல்லைடா, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார் ஏறி போயிடுறாரு சக்திவேலு. அப்போ கார் ஓட்டிக்கிட்டே குமரவேல் சொல்கிறாரு, அப்பா என்னப்பா யோசிச்சுக்கிட்டே வர்றீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குமரவேலும் கேட்க, பதிலுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற சக்திவேல் சொல்கிறாரு, டேய் மகனே, பரதேசி பையன்னு சொன்னாலும் அவன் கொஞ்சம் சுழியோடு தான் பிறந்திருப்பான் போல, இல்லைன்னா எங்கள் அப்பா ரத்தினவேல் பாண்டியன் இத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்துல சரி பகுதியை அவன் எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனை பேசுகிறாரு, திட்டுறாரு சக்திவேல். உடனே குமரவேலு தலையை சுரிஞ்சுட்டே, அப்பா அது எப்படிப்பா சரி பாதி அப்படின்னு கேட்க, டேய் நீ முட்டா பையங்கிறத திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கிறியேடா ஏன் புள்ள குமார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்கள் தான் முட்டாளாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இதில் மட்டும் நீ புத்திசாலித்தனமாக பேசாதடா, டேய் கோமதிக்கு ஒரு பங்கு, அதுக்கப்புறம் என் அண்ணன் முத்துவேலுக்கு ஒரு பங்கு வந்தால் அது ராஜிக்கு தானே போகும், அப்போ 2 பங்கும் சேர்ந்தா அந்த பாண்டியன் வீட்டு ஆளுங்களுக்கு எனக்கும் பழனிக்கும் சேர்ற அளவுக்கு சமமாக சொத்து போயிருமே, இதுக்காகவாடா இத்தனை கஷ்டப்பட்டு நான் அண்ணன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பேசி உன் மேலே பாசத்தை வர்ற மாதிரி இத்தனை நாளாக நீ தான் ஆம்பளை புள்ள, இந்த வீட்டோட ஆண் வாரிசுன்னு சொல்லி
ச்சே, எத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தான் இந்த சக்திவேல். ஆனால் கடைசியில் இப்படி அண்ணன் சொதப்புவாருன்னு நான் நினச்ச கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். சரிப்பா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல குமரவேலோ, டேய் இப்போவே உன் பெரியப்ப முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி, பெரியப்பா என் அப்பா சக்திவேல் திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, வாங்க சீக்கிரமாக மில்லுக்குன்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, உடனே என்னப்பா சொல்கிறீங்க, பெரியப்பாவை மில்லுக்கு வர சொல்கிறதா, அதுவும் உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா வர சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே நேராக வண்டியை மில்லுக்கு திருப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் முத்துவேலும், அங்கே வடிவு எனக்கு ஒரு டம்ளர் சும்மா சுடு தண்ணி மட்டும் கொடு, ஏனோ நெஞ்சு ஜீரணமாகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் வடிவம் சரிங்க அப்படின்னு கிச்சன் போயிருக்காங்க எடுக்கிறதுக்காக. இங்கே ஃபோன் வருது. எடுத்து பார்த்த முத்துவேலுக்கு அங்கே குமரவேல் பேசுகிறாரு. பெரியப்பா அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி தாங்க முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு மில்லில். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. எங்கள் அண்ணனை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. சீக்கிரமாக வாங்க பெரியப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலோ, வடிவு சீக்கிரம் சட்டை எடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, ஏதோ சக்திக்கு நெஞ்சு வலின்னு அப்படியே உருண்டு புரண்டு ரொம்ப கஷ்டப்படுறானா மில்லில், எங்கள் அண்ணனை வர சொல்லுன்னு சொல்லி சொல்கிறானா. சரி நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் போக, உடனே மாரியும், மாமா அவருக்கு ஒன்றும் ஆகாதில்ல மாமா, சீக்கிரமாக பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலும் சரிம்மா மாறி அப்படின்னு டிரைவரை கூப்பிட்டு வண்டியை எடுத்துகிட்டு நேராக மில்லுக்கு போகிறாரு. அதே சமயம் அங்கே சக்திவேலும் முத்துவேலும் கெத்தா நல்லா சூடாக டீ சாப்பிட்டு அங்கே வேலை செய்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறாரு சக்திவேல். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே இப்போ மணி என்ன 11 மணியோட லீவு, ஏன் தெரியுமா, இன்னைக்கு முழு சம்பளம் தான். நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே என் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்து இன்னைக்கு கிடைக்க போகிற நாள். அதனால் சந்தோஷமாக போங்க, எல்லாம் முழு சம்பளம் தான், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் குமார் ஆளுக்கு கையில் ஒரு 500 ரூபாயை கொடுத்து அனுப்புடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலும் சொல்லிக்கிட்டு இருக்க குமாரும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதே சமயம் என்ன கணக்கு புள்ள, இன்னைக்கு மில்லில் யாருமே வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வர்றாரு முத்துவேல். தெரியலைங்களே தம்பி, காலையிலேயே வந்திருந்தாங்க ஐயா அப்படின்னு அங்கே கணக்கு பிள்ளையும் சொல்லிக்கிட்டே வர, உள்ளே வந்த முத்துவேலுக்கு, என்னடா சக்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தா இங்கே ஜாலியாக உட்காந்து கட்டல்ல ஏதோ ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல். உடனே அங்கே சக்திவேலோ, உடம்பு சரியில்லைதா, ஆனால் அது எனக்கு இல்லை உனக்கு தானே ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா குமார் உங்கள் அப்பா சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே டேய் குமார் எட்ரா அந்த துண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேலோட கழுத்தை சுற்றி அப்படியே நெரிக்கிறாரு சக்திவேல். அப்படியே தொண்டெல்லாம் செருமிட்டு, என்னடா சக்தி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி பார்க்குறாரு முத்துவேலோ. ஒழுங்கு மரியாதையா சொத்தில் உன்னோட பங்கை என் பிள்ளைக்கு கொடுக்கணும், கோமதி பங்கையும் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, முத்துவேலோ சரிடா சரி, ஆனால் ஒன்று, இப்போ நான் கையெழுத்து போடாமல் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் பிள்ளை ராஜி அது என் மாப்பிள்ளைன்னு எல்லாருமே போடணும், அதை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு, என்னை உயிரோட விட்டேனா தாண்டா நீ நினச்சது நடக்க முடியும், குமாருக்கே எல்லா சொத்தையும் நான் எழுதி கொடுக்க வச்சிடுறேன், கோமதி கிட்டையும் நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேலு விட்டுறாரு. ஆனால் ஒன்றுனே, எங்கேயாவது என் புள்ள குமாருக்கு சொத்து கிடைக்காம நீ வேற ஏதாவது திட்டம் போட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அங்கே முத்துவேலை கூட்டிகிட்டு போக, முத்துவேல் அங்கே வீட்டுக்கு வர எல்லாரையுமே கூப்பிடுறாரு. கோமதியையும் கூப்பிட, இந்தா கோமதி இது உனக்கு சேர வேண்டிய சொத்து, இந்தா ராஜி இது உனக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேல் கிட்டையும் பழனிவேலுக்கும் கொடுத்துட்றாரு. குமரவேல் கிட்ட, இந்தாடா இது உங்கள் அப்பனோட சொத்து அப்படின்னு பின்கை கட்டிட்டு நெஞ்ச நிமித்த முறைக்கிறாரு சக்திவேல். அண்ணே நேற்று மில்லில் நான் என்ன சொன்னேன், இப்போவும் நீ வெளியில் போனால் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, டேய் உன்னால் என்னடா பண்ண முடியும், நான் இருக்க போகிறதே இன்னும் 6 மாதமோ 3 மாதமோ, நீ போட்டு தள்ளுனா என்ன தள்ளாட்டி என்ன, ஆனால் சத்தியமாக நீ என்னை மில்லுக்கு கூட்டிகிட்டு போய் கழுத்தில் கத்தி வைக்கிற வரைக்கும் என்
என் புள்ள ராஜி நம்ம குமாருக்கே என்னோட பங்கு கொடுத்துருங்கன்னு தான் சொன்னான். அதே சமயம் கோமதிக்கிட்டையும் இது சம்மந்தமாக நான் தனியாக பேசும்போது அண்ணே நீங்களே வச்சுக்குங்கண்ணேன்னு தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் இதுக்கும் மேலே இவ்வளவு பெரிய பேராசை பிடிச்ச உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தாண்டா நான் பங்குங்களை பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் அண்ணே என்னண்ணே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே லாயர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி ஆமாம், கோமதிக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் ஒரு கையெழுத்து வாங்கறதுக்காகத்தான் அவங்கள வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது புரியாமல் நீங்கள் தான் அவங்களுக்கும் பங்கு கொடுக்கறதுக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு மிரட்டதில் அவங்க 2 பேரும் உறுதியாக பங்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொன்னவங்க அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியில் சக்திவேலு நீ அவசரப்பட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு.